ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எம்மியான தக்காளி ரசம் தான் செய்ய போகிறேன். இதில் கொஞ்சம் கூட புளி போட போகிறதே இல்லை. இந்த ரசத்தை செஞ்சு முடித்த உடனே வீடே கமன்னு வாசனை வரப்போகுது. வாங்க இதை எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். ஸ்க்ரீனில் காட்டின இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இந்த ரசத்துக்கு. வேறு எதுவுமே நான் போட போகிறதில்ல. மிக்ஸி ஜாரில் தக்காளி, பூண்டு, மிளகு, சீரகம் இது எல்லாத்தையுமே போட்டு ஒரு காரத்துக்கு ஒரு வரமிளகாய் போட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நமக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்துகிட்டு அந்த அரைச்ச விழுதை அந்த தண்ணியில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்ட பிறகு நான் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு நான் பெருங்காய பொடியும் சேர்த்துட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டுட்டு அது கையாலே நல்லா பிணைஞ்சி விட போகிறேன். இந்த கையால் பிணையிற ரசம் எப்போவுமே ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இதை நம்ம தாளிச்சிடலாம். பாத்திரம் நல்லா சூடான பிறகு நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெயும் சூடான பிறகு நம்ம ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்த பிறகு இந்த ரசத்துக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கணும்ல, ஸோ அதுக்காக நான் 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த தண்ணியை நம்ம அப்படியே சேர்த்துக்க போகிறோம். இந்த தக்காளி ரசம் நம்ம கொதிக்க விடலாம். எவ்வளோ நேரம் வேணால் கூட கொதிக்கலாம். ஏன்னா இதில் நான் கொஞ்சம் கூட புளி போடவே இல்லை. அதால் தக்காளி ரசம் நம்ம நல்லாவே கொதிக்க விடலாம். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா இப்போ நுரக்கட்டதில் இந்த ஸ்டேஜ்லேயே நாங்கள் நிறுத்திடுவோம். நிறுத்திட்டு நான் ஒரு பாத்திரத்தில் அதை மாற்றி விட்டுருவோம். ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சா. இப்போ அந்த வானலே கொஞ்சம் தண்ணி விட்டு கழுவி அதையும் நம்ம இதில் சேர்த்துருவோம். இப்போ நமக்கு எம்மியான டேஸ்டியான ரசம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி இலை நம்ம தூவி விட்டுடலாம். கண்டிப்பாக இந்த தக்காளி ரசத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோடைய டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்றதை நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.